ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. நாம் ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கிற நிறைய பேர் கிராமர் அப்படின்னாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான பெரிய ட்ரிக்கே அதில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த காலம் அல்லது இறந்த காலம், இதை ஹிந்தியில் பூத்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியை பொறுத்தவரை பாஸ்ட் டென்ஸில் ரெண்டு டைப்பாக சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். ஒன்று சப்ஜெக்டோட நே சேர்த்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். இன்னொன்று சப்ஜெக்டோட நே சேர்க்காம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். உதாரணமாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் போனேன், மே கயா. செகண்ட் சென்டென்ஸ் நான் பார்த்தேன், மைனே தேகா. நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் ஒரு சென்டென்ஸில் மே அப்படின்னும் இன்னொரு சென்டென்ஸில் மைனே அப்படின்னும் மாறுது. ஸோ இது எதனால இப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதை, யாரை, இந்த கேள்விக்கு பதில் தரக்கூடிய வெர்பை டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். எப்பெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் வருதோ அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். உதாரணமாக நல்லா பாருங்கள், நான் பார்த்தேன், எதை பார்த்தாய், பதில் வருதா? ஓகே. நான் போனேன், எதை போனாய், யாரை போனாய், பதில் வரல இல்லையா? ஆக்சுவலாக இதில் கேள்வியே சரியாக வரல. எதை போனாய், யாரை போனாய். ஸோ எதை, யாரை இந்த கேள்விக்கு பதில் தரக்கூடிய வாக்கியத்தில் இருக்கிற சப்ஜெக்டோட நம்ம நே சேர்க்கணும். சப்ஜெக்டோட நே சேர்க்கக்கூடிய சில வெர்புகளை நான் சொல்கிறேன். கா சாப்பிடு, கஹ் சொல்லு, சுன் கேளு, தே கொடு, தேக் பார், கர் செய், பி குடி, லிக் எழுது, பட் படி. இந்த மாதிரி வெர்பு வர்ற எல்லா சென்டென்ஸ்லையும் சப்ஜெக்டோட நே சேர்த்து தான் எழுதணும். இப்படி சப்ஜெக்டோட நே சேர்க்கும்போது அந்த சப்ஜெக்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மே ப்ளஸ் நே, மைனே அப்படின்னு மாறும். மே அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான். இதோட நே சேர்க்கும்போது மைனே அப்படின்னு மாறுது. நெக்ஸ்ட் தும் ப்ளஸ் நே, தும்னே. நல்லா பாருங்க, வஹ் ப்ளஸ் நே, உஸ்னே. யஹ் ப்ளஸ் நே, இஸ்னே அப்படின்னு மாறணும். அடுத்து அவர்கள், இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வே. ஸோ வே ப்ளஸ் நே, உன்ஹோனே அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வே ப்ளஸ் நே, உன்ஹோனே அப்படின்னு சொல்லணும். இவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ் நே, இன்ஹோனே அப்படின்னு சொல்லணும். கவனிச்சுக்கோங்க, ஏ ப்ளஸ் நே, இன்ஹோனே அப்படின்னு சொல்லணும். அடுத்து நாங்கள். நாங்களுக்கு என்ன ஹிந்தியில்? ஹம். ஹம் ப்ளஸ் நே, ஹம்னே அப்படின்னு சொல்லணும். ஆப் ப்ளஸ் நே, ஆப் நே அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தைகளை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வாசித்து பார்த்தாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். 2 எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். நான் எழுதினேன், நான் செய்தேன். நான் எழுதினேன் அப்படின்னா மைனே லிகா. நான் செய்தேன், மைனே கியா. மைனே லிகா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேசும்போது மேனே லிகா அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைனே அப்படின்னாலும் மேனே அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான்.
நீ எழுதினாய், நீ செய்தாய். நீ எழுதினாய் எப்படி சொல்லணும்? தும்னே லிகா. நீ செய்தாய் அப்படின்னா தும்னே கியா. அவன் எழுதினான், உஸ்னே லிகா. அவன் செய்தான், உஸ்னே கியா. இவன் எழுதினான், இஸ்னே லிகா. இவன் செய்தான், இஸ்னே கியா. அவர்கள் செய்தார்கள், உன்ஹோனே கியா. இவர்கள் செய்தார்கள், இன்ஹோனே கியா. ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸில் எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரும்போது அந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்டோட நே சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் சில வெர்புகளுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தாலும் இந்த வெர்புகள் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்டோட நே சேர்க்கக்கூடாது. போல்னா, மில்னா, லானா, பூல்னா, சக், சுகா இந்த மாதிரி வெர்புகள் யூஸ் பண்ணும்போது எதை யாரை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் வரும். ஆனாலும் நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்காம தான் யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன், மே போலா. எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் பதில் இருக்குது. நான் சொன்னேன், எதை சொன்னாய் பதில் வருது இல்லையா? அப்படி வந்தால் கூட மேனே போலா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மே போலா அப்படி தான் சொல்லணும். மேனே கஹா அப்படின்னு சொல்லலாம். அவன் மறந்து விட்டான், இதை வஹ் புலா இப்படி தான் சொல்லணும். உஸ்னே புலா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ எதை மறந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் கூட சப்ஜெக்டோட நே சேர்க்கக்கூடாது. வஹ் புலா அப்படி தான் சொல்லணும். இவன் கொண்டு வந்தான், இதை யஹ் லாயா அப்படின்னு தான் சொல்லணும். எதை கொண்டு வந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் கூட இஸ்னே லாயா அப்படின்னு சொல்லக்கூடாது. யஹ் லாயா அப்படின்னு தான் சொல்லணும். அவனால் முடிந்தது, இதை வஹ் கர் சகா அப்படி தான் சொல்லணும். உஸ்னே கர் சகா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதே மாதிரி அவன் வேலையை செய்து முடித்தான், இந்த வார்த்தையை வஹ் காம் கர் சுகா அப்படின்னு தான் சொல்லணும். உஸ்னே காம் கர் சுகா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது இந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம அடிக்கடி ஹிந்தி வார்த்தைகளை கேட்கும்போது ஹிந்தி பேசுகிறது ரொம்பவே சாத்தியமாக இருக்கும். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.